வேதாரண்யம் அருகே தான் படித்த பள்ளியை மறவாமல் முன்னாள் மாணவர் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மரிஞாயநல்லூர் அனந்தராசு அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் முதுநிலை அறிவியல் பொறியாளர் ஆக பணியாற்றி நிறைவு பெற்ற இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் ரா வீரன் தனது மனைவி திருமதி மேனகா வீரன் அவர்களுடன் பங்கேற்று கல்வியின் முக்கியத்துவம், மனித மாண்புகள், நல்லொழுக்கம், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் கருத்துக்களை கீழ்ப்படிந்து ஏற்றல் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அனைத்து மாணவர்களுக்கும் பேனா, பென்சில், ரப்பர், ஜியோதிதி பெட்டி மற்றும் பிஸ்கட் பாக்கெட் ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். அனைத்து ஆசிரியர்களுக்கும் குடை வழங்கி ஆசிரியர் சேவையை பணியை சிறப்பாக செய்திட வாழ்த்தினார். தலைமை ஆசிரியர் பே. அம்பிகாபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். தேசிய நல்ல ஆசிரியர் சு. செல்வராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் தி. செந்தில்நாதன் அவர்கள் விழாவில் பங்கேற்றார். ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் வி. சின்னசாமி அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தினார். 25 வருடங்களாக ஆகிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆசிரியராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு கல்வி அறிவு மிகவும் முக்கியம் என்பதில் ஒரு சின்ன கதையுடன் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு சிற்பி இருந்தார். அவரிடத்தில் 2 கருங்கல் கொடுக்கப்பட்டது. அது தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு 2 கருங்கல் கொடுக்கப்பட்டது. ஒரு கருங்கல்லை எடுத்து சிற்பி செதுக்கிறார். அப்பொழுது அந்த சிற்பி ஐயோ வலிக்கிறதே, எனக்கு வலிக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த சிற்பி சரியா செதுக்க முடியாததுனால ஒரு பக்கம் உடஞ்சிடுச்சு. ஸோ அவர் என்ன வடிவம் செய்யணும்னு நினைச்சாரோ அந்த வடிவத்தை அவரால் செய்ய முடியல. அதனால அதை வச்சுட்டாரு, ஒதுக்கி வச்சிட்டார். ஸோ 2வது கல்லை எடுத்தார். 2வது கல்லை செதுக்கினார். அப்போ செதுக்கும் போது அது தன்னுடைய வழியை பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தது. கடைசி வரை அது அமைதியாக இருந்ததுனால அது கரெக்டான அந்த உருவ வழிபாடோட கரெக்டாக அந்த தெய்வ சிற்பி கரெக்டாக அந்த வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சிற்பம் வந்தது. உடனே அதை கொண்டு போய் அந்த கருவறையில் வைத்து அனைவரும் வழிபட ஏற்பாடு செய்தார்கள். இந்த ஐயோ வலிக்கிறதே என்ற கல்லை என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஏறி இறங்குற இடத்துல கீழே கால் மிதியடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கல்லை போட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நல்லா பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம மேன்மை அடைய முடியும். நம்ம கரெக்டான ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும். நம்ம கஷ்டமாக இருக்கேன்னு சொன்னோம்னா நம்ம எப்பயுமே சாதாரண நிலையில தான் இருக்க முடியுங்கிறது இந்த கதை சொல்லுகிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கும்போது கஷ்டங்களை ஐயோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லாமல் நீங்கள் நல்லா கவனமாக படிச்சிங்கன்னா நீங்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் உங்களோடு ஒருவராக இருந்தவன் தான் நான். 50 ஆண்டுகள் எப்படி உருண்டோடின என்று தெரியவில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பள்ளியில் நானும் படித்து படிப்படியாக அடுத்த லெவலுக்கு போய் ஒரு பணியில் சேர்ந்து கல்பாக்கம் அணு மின்சார நிலையத்தில் பணியில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் அந்த நிலையத்தில் கல்பாக்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று வந்துள்ளேன். குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, நான் 10வது 11வது படிக்கிற வரலும் கூட எலக்ட்ரிசிட்டியே இல்லை, கரண்ட்டே நம்ம ஊரில் வரல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹரிக்கன் விளக்கு தான். எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஹரிக்கன் விளக்கு இருக்கும். அது பெருமை. ஏன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஹரிக்கன் விளக்கு நைட் ஃபுல்லாக எரியும். மற்ற வீட்டில் எல்லாம் 9 மணிக்கே ஆஃப் பண்ணிடுவாங்க. சிம்லி விளக்கு, ஒரே ஒரு சின்ன திரி இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எத்தனை பேருக்கு தெரியான்னு தெரியல. அப்போது எலக்ட்ரிசிட்டி இல்லாத நேரத்தில் 9 மணிக்கெல்லாம் 9 மணியை தாண்டி இருந்தாக்க எப்போ மண்ணெண்ணெய் தீர்ந்து போயிட போகுது, ஹரிக்கனை அணைச்சி அப்படிம்பாங்க. அது மாதிரி உள்ள காலத்தில் என்ன செய்ய முடியும்? பகல் நேரத்தில் ஏதாவது படித்தா உண்டு, மழை நேரத்தில் படிக்க வாய்ப்பு இல்லை, நடந்து தான் போகணும். மழை காலத்துல எல்லாம் நடந்து போகிறது சாதாரண விஷயமே இல்லை. அப்படியே ரோட்டில் உள்ள அந்த கப்பிகளுக்கு நடுவில் உள்ள மணல்லாம்
கரைச்சி தண்ணியோடு போயிடும். ஸோ ஒவ்வொரு கட்டிகளும் கூட இருக்கும். ஸோ நடக்க உள்ள நம்ம தேங்கி போயிடும், ரத்தமே வந்துடும் காலில். அதையும் தாண்டி ஒரு செருப்பு போடுறது கூட வழி இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான உள்ள நேரம். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க அப்புறம் அந்த ஸ்கூலில் இங்கே நமக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம அன்பு, அரவணைப்பு, நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? இதை நல்லது எது, கெட்டது எது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஆசிரியர் பெருமக்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி இருக்கணும்? சும்மா ஏதோ தானே இருந்துடலாமா? அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னு பாரதியார் சொல்கிறாரு, தேடி சோறு நிறந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி பிறர் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல கதைகள் பேசி நரை கூடி கிழப்பருவம் எய்தி வீணாக செத்து மணியம் வீணர்கள் போல செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு. அப்படி நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாரதியார் பாடுவார். பாரதியார் பாடின பாடலாம் பல பாடல்கள் வந்து பெரிய பெரிய தத்துவமான கருத்துக்கள்லாம். அதாவது இந்த இடத்துல 5 வளையாது 50 வளையணும் எப்படி மாற்றிக்கணும். 5 வளைவது தான் 50 வளையும் என்று மாற்றிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்தது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தன்னுடைய தன்னியற்சி கற்றாது. இது இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக வரலாம். இன்னைக்கு எதையும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. கூட நான் பல தடவை சொல்லிடுவேன், முடியாதுங்கிறதே இருக்கக்கூடாது. கல்வி கூட சொல்கிறேன், எதையும் முடியும்னு சாதிக்கும். அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என் பள்ளியின் சார்பாக நம் பள்ளியின் நன்மைக்காக என் பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கள் தொழிலாளர்களுக்கும் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார்கள் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம அவர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் திரு செல்வராசா அவர்கள் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த அழைப்பை ஏற்றுவதற்கு திரு சித்திநாத் சார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய விழாவை